எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், சும்மா இல்லாமல் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை, உழைப்பின் அவசியத்தை உணர்ந்தவர்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம். வேலையின்றி சோம்பேறியாக இருந்தால் செல்வவளம் குறைவதுடன் அங்கே லட்சுமி கடாட்சம் குறைந்து வறுமை ஏற்படும். அதனால்தான் உழைப்பின் அவசியத்தை தெய்வங்களும் பல கோயில்களில் முன்னிறுத்தி காட்டும் வகையில் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் சிவபெருமான் எங்கெங்கே நடவு வேலை செய்தார் என்று தெரிந்து கொள்வோம். பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமான் எப்பொழுதும் தியானத்தில் மூழ்கியபடியே இருப்பார். மும்மூர்த்திகளையும், தேவர்களையும், அசுரர்களையும், உலக உயிர்களையும் தோற்றுவிப்பதற்காக பிரளய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையாக இருப்பதாக சைவ சமயம்